லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸை எடுத்து நம்ம வந்து சிங்கிள் நம்பர் 1 நம்பர் வந்து கொடுத்துருப்பேன். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு 1 நம்பர் 4 நம்பர் இந்த ரெண்டே நம்பர் தான் நான் வந்து மெயினாக கொடுத்த நம்பர்ஸ், ஓகேவா. வாங்க நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 23ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 நம்பர் கொடுத்தோம். 1 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 4 நம்பரும் கொடுத்தோம். பி போர்டுக்கு 2 நம்பருமே இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசிக்கு 14 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசி ஏசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 செட்டு தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம், ஓகேவா. 4 செட்டு தான் கொடுத்துருந்தோம். இதில் 14 41 74 47 நமக்கு வந்து 4 செட்டு தான் கொடுத்தேன். இன்றைக்கி ரிசல்ட் 241. பிசிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 41 வந்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் நான் இது வந்து கொடுத்துருந்தேன். யாருமே ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே. வாங்க, இன்றைக்கும் ஓரளவுக்கு வின்னிங்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்ட்ராங் சிங்கிள் நம்பர் மட்டும் இன்றைக்கி கிடையாது, ஓகேவா. இன்றைக்கி வந்து டைம் பத்தல, அதனால் சிங்கிள் நம்பர் எடுக்கல. அதனால் நீங்கள் தான் மேட்ச் பண்ணி வரணும். கம்பல்சரியான வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, ஓகேவா. ஓகே, வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. ஓகே மகளே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 இந்த 814 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குது நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 போடுறோம். இதில் எஸ்ஏன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 312, ஓகேவா. 312. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 07 கிடச்சிருக்கு, ஓகேவா. 07 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 814 வச்சு அடிக்கல, நமக்கு 07 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 790. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 போட்டு எடுக்கல, நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 5ஆம் நம்பர் எடுப்போம். 1ஆம் நம்பர் மெயினாக எடுத்துவோம். அப்படின்னா 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 வச்சு எடுக்கல, நமக்கு 1 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 197. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 எஸ்ஐன் ஆப்ஷன் 312 போட்டு எடுக்கல, நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் 8 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 197 வச்சு எடுக்கல, நமக்கு 8 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 706. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 எஸ்ஐன் ஆப்ஷன் 312 போட்டு எடுக்கலாம், நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 வச்சு எடுக்கலாம், நமக்கு 2 4 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் இருக்குது. 4ஆம் நம்பர் மெயினாக பி போர்டில் பாஸ் இருக்குது. இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு சி போர்டு ஏ போர்டு சி போர்டு ஏ போர்டு, ஓகேவா. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாஸ் ஆகுது. அதுக்கு தான் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாஸ் சொல்கிறது, ஓகே. நம்ம வந்து 241 வச்சு எடுக்கலாம், நமக்கு சி போர்டுக்கு பாஸ் ஆகணும், ஓகேவா. சி போர்டுக்கு பாஸ் ஆகணும். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி நாளைக்கு வந்தே தீரும், ஓகேவா. அந்த மாதிரி தான் நான் வந்து நம்பர்ஸ் கொண்டு வருவேன் எப்பயுமே, ஓகேவா. நம்ம 241 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 போட்டு எடுக்கலாம், நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். மகினா சி போர்டுக்கு வந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி, ஓகேவா. 4 6 நம்ம வந்து ஆல் போர்டாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஒரு கணிப்பில் ஒரு சி போர்டு கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் சி போர்டு வந்தால் ட்ரை பண்ணுங்கள், மற்றல வேறு போர்டு வந்தால் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 வச்சு எடுக்கலாம், நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6ஆம் நம்பர் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி தான் கணக்கில் வருது. 4ஆம் நம்பர் வந்து கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. ஓகே மகளே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு மெத்தட் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம், ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் 814 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 269. இதில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம கிடைச்சது 17 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 வச்சுருக்கு நமக்கு 1 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 790. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 269 போட்டு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 91 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 வச்சுடிக்கலாம். நமக்கு வந்து 9 அல்லது 1ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு, 9ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 197. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 197 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 269 போட்டு எடுக்கலாம். நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 வச்சுருக்கோம். நமக்கு 0 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 706. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 269 போட்டு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 51 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 வச்சுட்டு நமக்கு 5 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 241. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 269 போட்டு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 38 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 வச்சுருக்கலாம். 3 அல்லது 8ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 6 அல்லது 4 வந்து இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். இதில் 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ். நீங்கள் வந்து சிங்கிளாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 6ஆம் நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொஞ்சம் ப்ளே பண்ணலாம். 4ஆம் நம்பர் கொஞ்சம் கேமில் வர மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா எடுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 அல்லது 3. ஓகேவா, 8 3லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் கூட எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறானே, நேற்று கம்மியாக கொடுத்தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு அப்படியும் வரும், ஒரு நாளைக்கு இப்படியும் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நல்லா கிடைக்கும், அதனால் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதனால் நம்ம வந்து நேற்று அப்படி கொடுத்தோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணணும், டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் வரும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ரொம்ப கம்மியாக கொடுப்பேன். அப்போ மட்டும் ப்ளே பண்ணுங்க. இதில் 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும். நீங்கள் வந்து 68 86 63 36 இந்த 4 நம்பர்ஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணாலே ஓரளவுக்கு வினிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இந்த 4 நம்பர்ஸும் மேட்ச் பண்ண வினிங்ஸ் வரும். இந்த 48 84 43 34 இந்த நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, உங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக்கே பண்ணி வச்சுங்க. ஓகேவா, லைக்கே பண்ணிக்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா, ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம்.